அவர் யார் முதுகுதான் சார் விட்டு வச்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் பண்ணார், சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார். இவருக்கு அரசியல் முன்னாடி சார் நான் முடிச்ச பத்தி யார் பேசுறான்னு ஒரு கேவலமா இருக்கு. ஒரு நிமிஷம். கையை முறுக்கினார், தினகரன் என் கையை முறுக்கினார். சசிகலா மீது கொலைப்பலி, எடப்பாடி பழனிசாமி மீது தேவையில்லாத விமர்சனங்கள். கடைசியா பாத்தீங்கன்னா மோடிக்கே வேப்பல் அடிச்சிட்டார். அந்த ஒரு படத்துல ஒரு கஜினி அது ஒரு படத்துல ஒரு மெமரி லாஸ் இருக்கும் பாத்தீங்களா, உடம்புல எல்லாம் எழுதி பச்சை குத்துவாங்களா, அதே மாதிரி சேலம் மணிகண்ட உடம்புல பழைய நினைவுகளை எல்லாம் பச்சை குத்தி வச்சுட்டு பேச சொல்லுங்க. ஏன்னா மெமரி லாஸ்ல இருக்காரு. ஏன்னா சார் இந்த மோடியை எதிர்த்தவங்க 2024 எங்களுக்கு மோடியும் வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் எடப்பாடி தான், பாரத பிரதமர் சொன்னவரு. வேண்டான்னு ஓடுனது அவங்க. சசிகலா அம்மாவை துரோகம் பண்ணிக்கிட்டு நாயின்னு சொன்னது இவங்க. தினகரன் யாரு? இவரே சேலம் மணிகண்டன் எத்தனையோ டிவில வீட்டுல வேலைக்காரமான ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுத கதை மாதிரி இருக்கு சார். இப்போ சேலம் மணிகண்டன் பேசுறது அவர் இப்படி கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொன்னாரா பாத்தீங்களா? இந்த மாநாடு அந்த மாநாடு இதெல்லாம் அறிவிச்சீங்களா சார்? அவர்கிட்ட ஆள் இல்ல சார். அவர் இஸ் நம்பர் 2. அவர் பில்லியன். திருச்சியில மாநாடு நடந்தா சார் அவர் போல சொல்லிட்டே இருக்காரு சார். திருச்சியில மாநாடு நடந்தா நான் இனி தொலைக்காட்சி பெட்டிக்கே வரமாட்டேன்னு சொல்லி உடுத்துட்டு போனாரா? திரும்பி எந்த முகத்தை வச்சுட்டு தொலைக்காட்சி பேசிட்டு இருக்காரு? திருச்சியில மாநாடு நடத்துறாரா? இவரு சொல்ற சத்தியம், இவரு சொல்ற ஏதாவது உத்தமமா இருந்திருக்காரு சொல்ல சொல்லுங்க. அதனாலதான் இவர் பேசும்போது நாங்க அமைதியா உட்காந்துரு சரி வந்த வரைக்கும் பேசிட்டு போட்டுட்டு விட்டுறோம். அதிமுகவில் சேர்வதற்கு தற்போது இணக்கமான சூழ்நிலை இல்ல. தினகரன் எப்படி ஒரு தனி அமைப்பு தொடங்கினாரோ அந்த மாதிரி ஒரு தனி அமைப்பு தொடங்கினால் வந்தே பாரத் என்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் கிடைக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஏசி கிடைக்காது, ஸ்லீப்பர் கிளாஸ் கிடைக்கும். ஸ்லீப்பர் கிளாஸ்ல முதல்ல ஏறுங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஏசிக்கு வர்றத பத்தி நான் மீண்டும் இது ஏங்க நீங்க ஏறுங்க ஸ்லீப்பர் கிளாஸ்ல இல்லாத காமெடி பீஸ். இவர் இந்த கோலம் இல்ல சார் சார் அப்படி எல்லாம் பேச கூடாது சார். தவிர்க்க வேண்டும். தயவு செய்து மணிகண்டன் சார் அதை இல்ல சார் ஒரு ஆளு தான் ப்ளீஸ் தாக்கி பேசிருக்கேன். ப்ளீஸ் தயவு செய்து தடித்த வார்த்தைகளுக்கு தகுதி கூட எடப்பாடி தடித்த வார்த்தைகளை பயன்படுத்த தயவு செய்து வார்த்தைகளை விடாதீர்கள். இல்ல சார் இவர் இந்த சேலம் மணிகண்டன் கிஷோர் கே சாமி இப்படி ஒரு 2-3 பேர் இருக்காங்க தரங்கட்ட மனிதர்கள். இல்ல சார் இவங்க தரங்கட்ட இவங்க பேச விட இது ஏற்கனவே தயவு செய்து ஏற்க முடியாது சார். காலையில ராத்திரி வரைக்கும் ஓபிஎஸ் கடிச்சு கொட்டணும். அதுக்கு வாங்குற கூலி கூலிக்கு மாட்டிக்கிறாங்க சார். ப்ளீஸ் நீ அப்படிதான் ஸ்லீப்பர் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஏடா ரயில்வேக்கு வேலை பார்த்துட்டு ப்ளீஸ் வேண்டாம் மணிகண்டன் சார் அந்த மாதிரி தயவு செய்து கருத்துக்களை மட்டும் பதிவு செய்யுங்கள். கருத்துக்களை பேச தெரியல. தனிப்பட்ட தாக்குதல் இல்ல சார். அவரு சம்பந்தம் இல்லாம குறுக்க புகுந்து எதையாவது ஓட்டிட்டு இருக்காரு. அதனால நான் சொன்னேன் நான் தவிர்த்துக்கிறேன் சார் நிச்சயமா, நிச்சயமா. நான் திரும்ப சொல்றேன், ஒரு அதிமுகவுடைய விசுவாசி, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், தமிழகத்தை ஏதோ விபத்தோ இல்ல உண்மையான திறமை அடிப்படையில் 3 முறை முதலமைச்சரா இருந்தீங்க. அறிவாலய வாசல்ல போய் நின்னு பழி ஆயிடாதீங்க. நாங்க எங்க வேணாலும் போயிட்டு போறோம் சார். சார் நாங்க என்டியை விட்டு வெளியில வந்தோம். நாங்க எங்க வேணாலும் போயிட்டு போறோம். உனக்கு யாரா இடிக்குது அதானே எங்களுக்கு தேவை. சரி ஓகே. அவர் அங்க நின்னாரு இங்க நின்னாரு நைட் வாட்ச்மேன் ஏதோ தரங்கட்ட தரமா பேசுறது என்ன அர்த்தம் சொல்லுங்க. தயவு செய்து தடித்த வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் பேசுறதுக்கு. ப்ளீஸ் மணிகண்டன் அப்புறம் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுறான். வேண்டாம் இல்ல சார்.